ஹாய் ஹலோ மக்களே! வெல்கம் டு அவர் ஜிவி டாக் சேனல். இந்த நம்மளுடைய சேனல்ல நெறைய அப்டேட்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம் இப்போ. லேட்டஸ்ட்டான அப்டேட்ல நம்ம பிரவீன் பெனட் சார் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. ஸோ இந்த கிளிக் தான் நான் இப்ப போட்டிருக்க கிளிக் தான். பசுபதி கூடவே ராகினியும் நிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? நம்ம காவேரியா? இல்ல வெண்ணிலாவா? இப்ப நெறைய பல விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லையா? இப்ப வெண்ணிலா விஜய் காவேரியோட திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, வெண்ணிலா காவேரி மட்டும் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம, அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்களே பார்த்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாரி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இது எல்லாமே விஜய்க்கும் தெரிய வருது. இது எல்லாமே சாரதாம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதனால என்னோட பொண்ண விட்டு விலகி போணும்னு சொல்றாங்க. நார்மலாவே விஜய்க்கு ரொம்ப கோவம் வரும். இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா நடந்த விஷயமா இருக்கலாம். மேலும் பசுபதி, ராகினி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி, அவங்க காவேரியோட குடும்பத்த அசிங்கப்படுத்துற மாரி விஷயங்கள் நடந்திருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அத வச்சு நம்ம காவேரி பசுபதியும், அதுக்கப்புறம் ராகினி 2 பேரையும் தாக்குற மாரியான சீனா இது. ஏன்னா அவங்க கையில என்ன வச்சிருக்காங்கன்னே தெரியல. கையில என்ன வச்சிருக்காங்கன்னு நோட் பண்ணீங்களா? ஒருவேளை இது ஏன் வெண்ணிலாவா இருக்கும் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா பசுபதி ராகினியோட உண்மையான முகம் தெரிஞ்சுக்கிட்டு, விஜய் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு கூட நம்ம வெண்ணிலா கூட பசுபதி தாக்கலாம் இல்லையா? ஸோ இந்த இமேஜ பார்த்து உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் குடுத்துருங்க. இன்னும் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.